வணக்கம். செல்வகுமாரின் ஆகாயத்தை பார்ப்போம், அற்புத அறிவியலை ரசிப்போம். இப்பொழுது வானவெளியில் எப்படிப்பட்ட அமைப்பை கொடுத்து கொண்டிருக்கிறது? இப்பொழுது நீங்கள் இந்த மாலை வேளையிலிருந்து ஒரு 4 கிரகங்களை, அதாவது சூரியனோட சேர்த்து சூரியன் ஒன்று, துணைக்கோள் சந்திரன் ஒன்று, மேலும் 2 கிரகங்கள் சனியையும் வியாழனையும் நான் உங்களுக்கு காட்டப் போகிறேன். அதாவது இன்று காலை சூரியன் உதித்த பிறகு சந்திரன் உதித்தது. 1 மணி நேர வேறுபாட்டுடன் சூரியன் சந்திரன் உதயமும் மறைவும் அமைந்திருக்கிறது. இன்றைக்கு 6:18 அதாவது தமிழ்நாட்டில் ஒவ்வொரு இடத்திற்கும் ஒவ்வொரு மாதிரியான உதய நேரம் மறைவு நேரம் இருக்கும். நான் மன்னார்குடி பகுதியிலிருந்து சூரியனோட மறைவு நேரம் பார்த்திங்கன்னா இன்றைக்கு 6:18. இந்த 6:18 மணிக்கு சூரியன் மறைந்து கொண்டிருக்கும் பொழுதே சற்று நேரத்தில் மேற்கு புறம் அதே கோணத்தில் நாங்கள் 3 இன்றைக்கு அடுத்தடுத்ததாக 3 மறைவுகள் சரியாக உங்கள் அற்புத காட்சியை நாங்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். மேற்கு திசை இல்லாமல் சற்று தென்மேற்கு திசையும் இல்லாமல் மேற்கு தென்மேற்குக்கு இடைப்பட்ட மேற்கு தென்மேற்கு திசை, மேற்கு தென்மேற்கு திசையில் முதல்ல சூரியன் மறையும் 6:18. நல்ல ஒரு திறந்த வெளியிலையோ ஒரு 3-4 மாடி உயர கட்டிடத்திலேயோ அல்லது கடற்கரையோர அரபிக்கடலோரம் தான் பார்க்க முடியும். அப்படி போனால் நல்ல ஒரு திறந்த வெளியில் ரொம்ப தூரம் வரைக்கும் எந்தவித மறைவும் இல்லாத வயல்வெளிகளுக்கு போய் பார்த்தீங்கன்னா 6:18 சூரியன் மறையும். அடிவானத்தில் கொஞ்சம் இருட்டு ஆனதுக்கப்புறம் 7:25 சனி மறையும். நல்ல ஒரு அற்புதமான ஒரு பிரைட்டாக சனி மறைவு இருக்கும் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா 6:18 சூரியன் மறையும். அதே இடத்திற்கு மிக அருகிலே அதே கோணத்தில் 7:25 சனி மறையும். அதே கோணத்தில் சற்று அங்கிட்டு சில புள்ளிகள் அந்த பக்கம் இந்த பக்கமாக அமையும். ரெண்டுமே 7:51 சந்திரன் மறையும். இப்போ சந்திரனோட அந்த பிறை எப்படி இருக்கு? கீழ்ப்பக்கமாக இருக்கும் ஒளி. ஏன்னா சூரியன் மறைந்து விட்டது, கீழிருந்து ஒளி அடிக்கிறது. 4% ஒளி, மொத்தம் 100% சந்திரன் பரப்பில் அதாவது ஒரு பக்கம் நம் பார்க்கக்கூடிய பக்கம் 100% என்றால் அதில் 4% மட்டும் ஒளி வீசி கொண்டிருக்கிறது. இப்பொழுது சூரியன் மறைந்த பிறகு, சனி மறைந்த பிறகு அடுத்தபடியாக சந்திரன் மறைய இருக்கிறது. 7:51 சந்திரன் மறையும். இந்த அற்புத 3 காட்சியை இந்த கிராஃபிக்ஸில் உங்களுக்கு காட்டப்பட்டிருக்கிறதை பாருங்கள். இதே போலவே இந்த படத்தில் இருக்கக்கூடிய இந்த வீடியோ பதிவில் இருக்கக்கூடியபடியே அடுத்தடுத்து மறையும். 6:18 சூரியன் மறையும். அதே இடத்திற்கு சற்று அதனை ஒட்டி அதே பகுதியை ஒட்டியே 7:25 சனி மறையும். அதனை ஒட்டியே 7:51 சந்திரன் மறையும். இதே முடிந்த பிறகு அடுத்த காட்சியை நீங்கள் காட்டப் போகிறேன் உங்களுக்கு. எங்கன்னா உங்கள் தலைக்கு நேர் உச்சியில், அதாவது இன்றைக்கு வியாழன் கிரகம் 11:05 உதித்தது. பகல் என்பதனால உதிப்பது நீங்கள் கண்டிருக்க முடியாது. உச்சிக்கு வந்த நேரம் மாலை 5:17 உச்சிக்கு வந்திருக்கும். உங்கள் தலைக்கு நேர் உச்சியாக இருக்காது. ஆனால் இது கொஞ்சம் வடக்கு புறம் இருக்கும். உதயமே எங்கன்னா கிழக்கு வடகிழக்கில் உதிக்கும். சூரியன் தெற்கு தென்கிழக்கில் உதிக்கும். ஆனால் இந்த வியாழன் கிரகம் கிழக்கு வடகிழக்கில் உதித்து உங்கள் தலைக்கு மேல் சற்று வடக்கு புறமாக 5:17 வியாழன் கிரகம் வந்திருக்கும். அந்த வியாழன் கிரகத்தை சற்று தலைக்கு மேல் வடமேற்கு திசை நோக்கி, அதாவது வடக்கு என்பது 0 டிகிரி,
மேற்கு என்பது 270. ஆக அதாவது 360 டிகிரிக்கு சற்று குறைவாக, அதாவது சரியாக உங்களுக்கு புரியும்படி சொன்னால், உங்கள் தலைக்கு மேல் நேர் உச்சியில் பார்க்காமல் சற்று வடக்கு வடமேற்காக, வடக்கு வடமேற்காக பாருங்கள். நல்ல ஒரு பிரகாசமாக ஒரு கிரகம் ஒளிர்ந்து கொண்டிருக்கும். அதுதான் வியாழன். சூரியன் மறைந்த பிறகு 6:19 வியாழன் மறையும் நேரமாகிய 11:29 வரை காணலாம். அடிவானத்திற்கு செல்லும் பொழுது அதோட அளவில் பெரிதாக இருக்கும். காரணம் என்னன்னா, எல்லாமே சூரியனாக இருந்தாலும் எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் மறையும் பொழுது பெரிதாக இருப்பதற்கு காரணம் அடர்வு மிகுந்த ஊடகம், தொலைவு கூடுதல். ஆகையினால அடர்த்தியான பகுதி ஊடகம், அந்த ஊடகம் நம் கண்ணுக்கு வரக்கூடிய அதோட ஒளி, அதோட பிம்பம் நம் கண்ணுக்கு வரும்பொழுது பெரிதாக்கப்பட்டு ஒரு லென்ஸ் போல செயல்படுகிறது. இந்த ஊடகம் பெரிதாக்கப்பட்டு பெரிதாக காணப்படும். ஆகவே தலைக்கு மேல் இருக்கக்கூடிய சூரியன் உதிக்கும் போதும் மறையும் போதும் பெரிதாக இருப்பதற்கு காரணம் தொலைவில் இருப்பதன் காரணம். அதாவது காற்று மண்டலம் தொலைவு, படுக்கையில் பார்த்தீங்கன்னா தொலைவாக இருக்கும். ஊடகம், இந்த பயணிக்கக்கூடிய இந்த அடர்மிகு ஊடகம் ஒரு லென்ஸ் போல, ஒரு பெரிதுபடுத்தி காட்டக்கூடிய ஒரு லென்ஸ் போல செயல்படுகிறது. இதனால் பெரிதாக காட்டும். அப்போ மறையும் பொழுது இரவு 11:29 மறையும். ஆனால் அந்தளவு அது வரைக்கும் நீங்கள் பார்ப்பதற்கு முடியாது, மறைத்துவிடும். சுமார் ஒரு 11 மணி 11:15 ஒரு 10:45 பார்த்தீங்கன்னா நன்றாக பெரிதாக மேற்கு வடமேற்கு திசையில் இருக்கும். இப்போ உங்கள் தலைக்கு மேலே சற்று வடமேற்கு திசையில் உச்சியில் இருக்கும் பாருங்கள். அது வியாழன். நாளை காலை வெள்ளி உதிப்பதை நீங்கள் காணலாம். 4:42 நாளை வெள்ளி உதிக்கும். நாளை 45 4:45 வெள்ளி உதிக்கும். எங்கே உதிக்கும்னா, கிழக்கு இல்லாமல் தென்கிழக்கும் இல்லாமல் கிழக்கு தென்கிழக்காக உதிக்கும். அதை நாளை பாருங்கள். சூரியன் உதித்தவுடன், அதாவது சூரியன் உதிப்பதற்கு முன்பே வெளிச்சம் வந்துவிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அதோட பிரைட் குறையும். ஆனால் ஒரு 5:45 5:30 மணி வரைக்கும் வெள்ளியை நீங்கள் பிரகாசமாக கிழக்கு தென்கிழக்கு திசையில் நல்ல ஒரு பெரிய நல்ல ஒரு மாலை நட்சத்திரம் என்பார்கள். அது கொஞ்ச நாள் கழிச்சு அது கொஞ்சம் கொஞ்சமாக தாமதமாக உதிக்கும். இப்போ இன்றைக்கு 4:45 நாளைக்குன்னா அடுத்த நாள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக 5 மணிக்கு உதிக்கும், அப்புறம் 5:30 உதிக்கும். அப்புறம் அதனால் மறையும் பொழுது அது மாலை நட்சத்திரமாக மறையும். 6 மணிக்கு உதித்து 6 மணிக்கு மறையும். அப்போ சந்திரனும் அருகே நட்சத்திரம் மாலை நட்சத்திரமாக அந்த வெள்ளி தெரியும். அது கொஞ்சம் கொஞ்சமாக அது நேரம் மாறுபடும். ஏற்படும் பொழுது கொஞ்ச நாள் கழித்து கோடையில் ஏப்ரல் மேலெல்லாம் அது 6 மணி 6:30 மணிக்கு உதித்து சந்திரனோடு இணைந்த அருகிலேயே ஒரு பிறையும் அருகிலே ஒரு நட்சத்திரமும் இருக்கும் அளவிற்கு அழகான ஒரு தோற்றத்தை எல்லாம் கோடையிலே கொடுக்கும். வெள்ளியை நாளை காலை அற்புத காட்சியாக பாருங்கள். இப்பொழுது வியாழனை பாருங்கள். ஏற்கனவே மறைந்து கொண்டிருக்கூடிய அடுத்தடுத்து சூரியனை அடுத்து சனியை அடுத்து சந்திரன் ஒரே இடத்துல மேற்கு திசையில் மறைவதை அறிவித்திருக்கிறேன். அதையும் பாருங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வானத்தை பார்ப்போம், ஆகாயத்தை பார்ப்போம், அற்புதம் அறிவோம், அறிவியல் அறிவோம், மகிழ்வோம், குழந்தைகளுக்கு ஆர்வம் ஊட்டுவோம். நம்ம இது எதற்கு நான் கொண்டாடுறதுக்கு காரணம்னா, அந்த மழையை பற்றி படிக்கிறேன்னு எல்லோரும் சொல்கிறாங்க. மழையை பற்றி படிச்சிங்கன்னா நிச்சயமாக இரவு முழுக்க தூங்க முடியாது, பைத்தியம் முடிச்சு தான் இருக்கணும். அதனால் எதிர்காலத்தில் வானிலை மாற்றத்திலெல்லாம் மிகப்பெரிய சவாலாக இருக்கும். நம்முடைய குழந்தைகள் மகிழ்ச்சியாக இருக்கட்டும். அதனால் இப்படி கற்க படிக்க மிக பரந்த இந்த வானவெளியை படித்து கொண்டே இருக்கலாம். அவ்வளோ பெரிய தகவல்கள் அடங்கி இருக்கிறது. விடை காண முடியாத பல விஷயங்களுக்கு விடை காண ஆராய்ச்சி மனப்பான்மையை குழந்தைகளுக்கு தூண்டுவோம் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.